ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் மற்றும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் வீரியம் பெற்றுள்ள நிலையில் இந்த இரண்டாம் நாள் போர்க்களத்தின் மீதான பார்வையும் காத்திருக்கின்றது. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை பதிக்கலாம். குதிரை ஓடிய பின்னர் இலாயத்தை பூட்டிக் கொள்வது குறித்த ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அந்த கருத்தியலை நினைவூட்டுவது போல நீர்கொழும்பு சிறையில் நடந்த பெரும் வன்முறைகள் தொடர்பாக தற்போது தென்னிலங்கை புத்திஜீவிகளின் அலறியடிப்பு கரிசனை குரல்கள் எல்லாம் அடுத்தடுத்து வெளிப்படுத்தப்படுகின்றன. தென்னிலங்கை புத்திஜீவிகள் பல பத்தி எழுத்துக்களையும் இந்த சிறை வன்முறைகளுக்கு பின்னர் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இலங்கையின் சிறைத்துறையில் இனிமேல் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்ற அட்வைஸுகள் எல்லாம் அமெரிக்காவின் ஆசீர்வாதம் பெற்ற பார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் முதல் பல இடங்களில் இருந்தும் பீறிட்டு வருகின்றன. இந்த கொடூர வன்முறைகளில் கொல்லப்பட்ட சிறை அதிகாரிகளின் எண்ணிக்கை நேற்று 8ஆக அதிகரித்தது. போதை மாபியா கைதிகளால் மிக மோசமாக தாக்கப்பட்ட இந்த அதிகாரி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற போதும் சிகிச்சை பலனின்றி நேற்று மரணத்தை தழுவிக்கொண்டார். இதனால் இந்த வன்முறைகளில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28ஆக உயர்ந்திருக்கின்றது. காயமடைந்தவர்களில் பலர் இன்னமும் ஆபத்தில் இருப்பதால் அவர்கள் கைதிகளாகவும் இருக்கின்றார்கள், சிறை அதிகாரிகளாகவும் இருக்கின்றார்கள். உயிரிழப்புகள் மேலும் உயரலாம் என்ற அச்சமும் நிலைகுத்தித்தான் நிற்கின்றது. இதற்கிடையே இந்த சிறை வன்முறைகளில் நீர்கொழும்பு சிறையில் கைதியாக இருந்த உன்னிகிருஷ்ணன் என்ற 73 வயதான இந்திய குடிமகன் ஒருவரும் பலியான விடயம் இப்போது பகிரங்கத்துக்கு வந்துள்ளது. பெயரை நோக்கும்போது இவர் ஒரு மலையாளியாக இருப்பார் என்ற ஊகங்கள் இருந்தாலும் இந்த 73 வயதான உன்னிகிருஷ்ணன் குறித்து அதிகாரிகள் மேலதிக விவரங்களை வழங்கவில்லை. கொழும்பில் உள்ள இந்திய தூதரகமும் இவர் குறித்த விவரங்களை வழங்கவில்லை. இவர் என்ன குற்றத்திற்காக அல்லது என்ன குற்ற சந்தேக நபராக நீர்கொழும்பு சிறையில் இருந்தார் என்பதும் தெரியவில்லை. பொதுவாகவே கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் அல்லது புத்தளம் முதல் மேல் மாகாணம் வரை இருக்கக்கூடிய கடற்பரப்பில் கைது செய்யப்படுபவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டால் அவர்கள் நீர்கொழும்பு சிறையில் அடைக்கப்படுவதுதான் வழமை. அவ்வாறாயின் இவர் விசா இல்லாமல் தங்கியிருந்த குற்றத்தில் பிடிபட்ட நீர்கொழும்பு சிறையில் அடைக்கப்பட்டாரா அல்லது போதை வஸ்து கடத்திய குற்றத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மாட்டுப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரா, அதுவும் இல்லையென்றால் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்தொழில் செய்து பிடிபட்டாரா என்பது குறித்தும் தெரிய வரவில்லை. ஆனால் நீர்கொழும்பு வன்முறையில் ஒரு இந்திய கைதி பலியாகி இருக்கின்றார். இதே போலவே இந்த நீர்கொழும்பு சிறை வன்முறைகளில் காயமடைந்தவர்களில் எத்தனை தமிழர்கள் இருக்கின்றார்களா அல்லது எத்தனை தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்களா என்பது குறித்த விவரங்களும் தெரிய வரவில்லை. எனினும் நீர்கொழும்பு சிறையில் இருந்த 1200 கைதிகள் ஏனைய சிறைகளுக்கு அவசரமாக மாற்றப்பட்ட போது அவர்களில் இந்தியர்கள் மற்றும் தமிழர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு சிறைகளுக்கு மாற்றப்பட்டதாக தெரிகின்றது. இதற்கிடையே இவ்வாறாக மாற்றப்பட்டவர்களில் போதை மாபியா தொடர்பு கைதிகள் சிறைகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கவனிப்புக்கு உள்ளாக்கப்படும் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதான கரிசனைகள் எல்லாம் வருகின்றன. அதாவது கவனிப்பு எனப்படும் போது அவர்கள் சிறை அதிகாரிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் சம்பவங்கள் தான் இவ்வாறான அடையாளப்படுத்தல் மூலம் கூறப்படுகின்றது. இந்த பின்னணியில் நீர்கொழும்பில் மரணித்த இந்திய கைதியான உன்னிகிருஷ்ணனின் இறப்புக்கான காரணங்கள் அதிகாரபூர்வமாக எந்த தரப்பாலும் வெளியிடப்படவில்லை. இவர் கைதிகளால் கொல்லப்பட்டாரா அல்லது சிறை அதிகாரிகளின் தாக்குதலில் பலியானாரா என்பதையும் அதிகாரிகள் சொல்லிக்கொள்ளவில்லை. இதற்கிடையே நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட கலவரத்தின் பின்னர் ஸ்ரீலங்காவின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அடுத்தடுத்து புதிய சிறைகளை அவசரமாக உருவாக்கும் அதிரடியான வர்த்தமானி அறிவிப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றார். ஏற்கனவே அவர் நேற்று முன்தினம் வெளிப்படுத்திய ஒரு வர்த்தமானியில் தென்பகுதி காலிநகரின் மகாமுதர பகுதியில் கைவிடப்பட்ட மகாமுதர மருத்துவமனை வளாகத்தில் ஒரு புதிய சிறைச்சாலையை நிறுவ முடிவெடுத்தார். அதற்காக ஒரு வர்த்தமானியை பிறப்பித்தார். இப்போது அதற்கு அப்பால் கண்டியில் பழைய போகம்பர சிறை வளாகத்தையும் அரசாங்கம் அதிகாரபூர்வமாக புதிய சிறை பகுதியாக அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகள் அவசர சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஹர்ஷன நாணயக்காராவின் புதிய வர்த்தமானி அறிவிப்பில் இன்னொரு புதிய சிறை திறக்கப்படுவதான அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆக மொத்தம் நீர்கொழும்பு வன்முறை அதிர்வுகள் இலங்கையில் அதிர்கின்றன.
இலங்கையில் சிறைகள் மற்றும் தடுப்பு காவல் முகாம்களுக்குள் நிகழும் வன்முறையானது சட்டத்தின் ஆட்சியை சீர்குலைப்பதாகவும் நீதியமைப்பின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை குலைப்பதாகவும் சட்டத்தரணிகள் சங்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் லாவணி பாட தலைப்படுகின்றன. இவ்வாறான பாதிப்புகளுக்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அவை வலியுறுத்திக் கொள்கின்றன. இதற்கிடையே சிறை வன்முறைகளின் போது சிறை கதவு ஒன்றின் சாவித்துவாரத்தின் வழியே வெளியே நிற்பவர்கள் யார் என தெரியாமல் ஒரு சிறை அதிகாரி மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகம் இப்போது சமூக ஊடகங்களில் பரவலாக ஒரு காணொலியாக பகிரப்பட்டுள்ள நிலையில்தான் இந்த காணொளி அரசாங்கத்தையும் சர்ச்சைக்கு உள்ளாக்கியுள்ளது. ஸ்ரீலங்கா சிறைத்துறையோ உள்ளே சிக்கியிருந்த அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கட்டுக்கடங்காமல் மோசமடைந்த நிலைமையை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் தான் குறித்த அதிகாரி சாவித்துவாரத்தின் வழியாக இந்த துப்பாக்கி பிரயோகத்தை செய்ததாக காரணத்தை கூறியது. ஆனால் வெளியே நிற்பவர்கள் யாரென தெரியாமல் வெறுமனவே ஒரு கதவின் சாவித்துவாரத்தின் வழியே துப்பாக்கிச் சூட்டை நடத்தினால் அது வெளியே நின்ற அதிகாரிகள் மீதும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தர்க்க ரீதியானது. ஆகையால் துப்பாக்கிச் சூட்டு காயங்களால் தான் அதிகாரிகள் பலியாகி இருந்தாலும் அதனை தனியே கைதிகளின் கைகளில் சிக்கிய துப்பாக்கிகள் தான் அதனை செய்தது என்பதை நிறுவிக்கொள்வது அரசாங்கத்திற்கும் கடினமான விடயம். ஏனென்றால் சாவித்துவாரத்தின் வழியாக துப்பாக்கி பிரயோகம் செய்யும் போது வெளியே அதிகாரிகள் மீதும் அந்த துப்பாக்கி ரவைகள் பாய்ந்திருக்கக்கூடும் என்கின்ற தர்க்கம் அரசாங்கத்தை சங்கடத்துக்கு உள்ளாக்கக்கூடும். இப்போது உலக அளவில் சிறைச்சாலை வன்முறைகளில் மிக மோசமான பதிவுகளை தனக்கென இலங்கை கொண்டிருப்பது பகிரங்கப்பட்டுவிட்டது. இந்த மோசமான நிலைமையை சரி செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் சிங்கள புத்திஜீவிகளின் பத்தி எழுத்துக்களும் கருத்துக்களும் பதறிக்கொள்கின்றன. இலங்கையின் சிறை அமைப்பை சீரமைக்க ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய சர்வதேச அமைப்புகளின் உதவியை கோர வேண்டும் எனவும் இவ்வாறு செய்யாமல் விட்டால் இலங்கை சிறைகள் இன்னும் கடுமையான வன்முறை களங்களாக மாறும் என்ற எச்சரிக்கைகள் எல்லாம் சிங்கள புத்திஜீவிகள் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இதே போன்ற ஒரு சீரமைப்பை தமிழர்களின் அரசியல் பிரச்சனையில் இல்லைன்றால் தமிழர்கள் பகுதிகளில் செய்வதற்கு இதே சிங்கள புத்திஜீவிகள் எதிர்ப்பை தெரிவிப்பது வேறு விடயம். இதனைத்தான் குதிரை ஓடிய பின்னர் லாயத்தை பூட்டிக் கொள்ளும் ஒரு கருத்தியலுக்கு ஒப்பாக கூறிக்கொள்ளலாம். ஏனென்றால் உண்மையில் தென்னிலங்கையில் 43 வருடங்களுக்கு முன்னர் இதே ஜூலை மாதத்தில் ஸ்ரீலங்கா சிறைகளில் மிக மோசமான படுகொலை களங்கள் தமிழர்களை மையப்படுத்தி இடம்பெற்றது. இன்று வரை ஸ்ரீலங்காவின் சிறை வரலாற்றில் மிக மோசமான படுகொலைகள் இடம்பெற்ற சம்பவமாக 53 தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட 83ஆம் ஆண்டின் வெலிக்கடை படுகொலை தான் பதிவாகியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் இந்த வெலிக்கடை படுகொலைக்கு வழங்க தவறிய நீதியின் விளைவே இன்று நீர்கொழும்பு போன்ற சிறைகளில் எல்லாம் வந்து நிற்கின்றது. இதுவும் ஒரு வகையில் ஒரு காரண காரியம்தான். இலங்கையின் சிறை வன்முறைகளின் முதலாவது பதிவு ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 1902ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி அப்போது கல்லுடைக்கும் தண்டனைக்கென உருவாக்கப்பட்ட மகர சிறையில் உருவாகி கொண்டாலும் அன்று துணை சிறை அதிகாரியாக இருந்த ஆங்கிலேய அதிகாரியின் ரிவால்வர் ஒன்று பறிக்கப்பட்டு 79 கைதிகள் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற சிலோன் கால பதிவு எல்லாம் இருந்தாலும் அதற்கு பின்னர் ஏவிபியின் 71ஆம் ஆண்டு முதலாவது கிளர்ச்சியில் ஆயிரக்கணக்கான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவசரகால சட்டங்களின் கீழ் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்ட போது அந்த காலத்தில் சிறைகளில் கடுமையான நெரிசல் மற்றும் உணவு மற்றும் மருத்துவ வசதி நெருக்கடிகள் எல்லாம் இருந்தாலும் உண்மையான மிக மோசமான சிறை படுகொலைகள் 1983 கருப்பு ஜூலை காலத்தில் வெலிக்கடை சிறையில் தமிழ் அரசியல் கைதிகளை மையப்படுத்தித்தான் இடம்பெற்றிருந்தன. அதேபோல 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி அதிகாலை பிந்துனுவேவா தடுப்பு முகாமில் இருந்த தமிழ் இளைஞர்களில் 27 பேர் கொல்லப்பட்டு பலர் காயப்படுத்தப்பட்ட மோசமான படுகொலை சம்பவங்கள் தமிழர்களுக்கு எதிரான சிறை தாக்குதல்கள் மற்றும் தடுப்பு முகாம் தாக்குதல்களாக இலங்கையின் தடுப்பு முகாம் மற்றும் சிறை படுகொலைகளின் முக்கியமான படுகொலை பட்டியலாக இருக்கின்றது. இதனை யாருமே மறுத்து கொள்ள முடியாது. தமிழ் பதின்ம இளைஞர்கள் மாதக்கணக்கிலும் ஆண்டு கணக்காகவும் மறுவாழ்வு என்ற பெயரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிந்துனுவேவா முகாமில் தாக்குதல் இடம்பெறுவதற்கு முதல் நாள் அந்த மையத்தை பாதுகாத்த இராணுவ பிரிவு அங்கிருந்து தந்திரோபாயமாக மீளெடுக்கப்பட்ட பின்னர் மறுநாள் அதிகாலை கத்திகள், இரும்பு கம்பிகள், கோடாரிகள் போன்ற பெரு ஆயுதங்களுடன் ஒரு குழு மையத்துக்குள் நுழைந்து, ஒரு காடியர் குழு அவ்வாறு மையத்துக்குள் நுழைந்து அங்கிருந்த தமிழ் இளைஞர்கள் மீது குரூரமான தாக்குதலை நடத்தி பலரை பலியெடுத்தது, பலரை படுகாயப்படுத்தி இருந்தது. இந்த சம்பவத்தின் மிகப்பெரிய சர்ச்சை ஸ்ரீலங்கா காவல்துறை சார்ந்து இருந்தது. ஸ்ரீலங்கா காவல்துறை மறைமுகமாக இந்த காடியர்களை இந்த முகாமுக்குள் அனுமதித்ததாக எல்லாம் சர்ச்சைகள் வந்தன. ஆனால் இந்த படுகொலைகள் எல்லாம் இடம்பெற்றாலும்
இந்த படுகொலைகள் தொடர்பான வழக்கில் இன்று வரை யாரும் குற்றவியல் தண்டனையை அனுபவிக்கவில்லை. சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டவர்கள் கூட மேன்முறையீட்டில் விடுதலை ஆகிக் கொண்டார்கள். ஆகையால் பாகல் போட சுரை முளைப்பதில்லை. தமிழர்களுக்கு ஸ்ரீலங்கா சிறைகள் எவ்வாறு வன்முறை களங்களாக மாற்றப்பட்டனவோ 1983 வெலிக்கடை சிறை படுகொலைக்கு நடந்தது போலவே பிந்துனுவேவாவிலும் ஒரு படுகொலை நடந்தது. இவ்வாறான நாசகார தாக்குதல்களின் நூற்றுக்கண் தான் அதற்கு பின்னர் ஸ்ரீலங்கா சிறைகளை பெரும் வன்முறை களங்களாக்கி இப்போது சமகாலத்தில் நீர்கொழும்பு சிறை வன்முறை என்ற அளவில் வந்து நிற்கின்றது. ஆகையால் தமிழர்கள் மீதான சிறை வன்முறைகளுக்கெல்லாம் படுகொலைகள் செய்ய முடியாமல் இப்போது தென்னிலங்கை பத்தியாளர்கள் அலறி அடிப்பது என்றால் சுடலை ஞானம் பேசுவது எல்லாம் சரியான கருத்தாக இல்லை. ஏனென்றால் இந்த சம்பவங்களுக்கு நீதி வழங்கப்படுவதற்கு முன்னர் கருப்பு ஜூலாய் சிறை படுகொலைகளுக்கும் பிந்துனுவேவா படுகொலைகளுக்கும் அதேபோல தமிழர் தாயக பகுதியில் இடம்பெற்ற அனுராதபுரம் போன்ற பகுதிகளில் இடம்பெற்ற தமிழ் அரசியல் கைதிகள் இல்லைன்னா தமிழ் கைதிகள் மீதான தாக்குதல்களுக்கு அவர்கள் எல்லாம் போதை வசதி கைதிகளாக இருக்கவில்லை, இல்லைன்றால் பெரும் குற்றவாளிகளாக இருக்கவில்லை. எல்லாரும் அரசியல் உரிமை சார்ந்த போராட்டத்தில் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதால் இப்போது நடந்த நீர்கொழும்பு சிறை வன்முறைகள் போல போதை மாவியாக்கள் அல்ல அவர்கள். ஆகையால் அவர்களுக்கு முதல் நீதி வழங்கப்பட வேண்டும். அதன் பின்னர் தான் நீர்கொழும்பு சிறையில் நடந்த பெரும் வன்முறைகள் தொடர்பாக தென்னிலங்கை புத்திஜீவிகள் அலறி அடிக்கும் அந்த அலறி அடிப்புகளுக்கும் ஒரு தார்மீகம் இருக்கக்கூடும். அதே போல ஐநா உட்பட்ட அனைத்துலக மையங்களும் இந்த இலங்கையின் சிறைத்துறை சீரமைப்பிற்கு உதவி கொள்ள முடியும். ஆகையால் ஒரு கண்ணில் சுண்ணாம்பை வைத்துக்கொண்டு மறுகண்ணில் வெண்ணியை தேடிக்கொள்ள முடியாது. இது யார் ஏற்றுக்கொண்டார்களோ அல்லது வெறுத்து கொண்டார்களோ இப்போதெல்லாம் இந்த அனுர அரசாங்கத்தின் சிஸ்டம் சேஞ்சில் லாவணி பாடலாம், இல்லைனால் அதற்காக சில தமிழ் அடியான் குழுக்களும் பக்கு தள்ளலாம், இல்லைன்றால் ஏதாவது சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இவ்வாறெல்லாம் வரலாற்று நாசகார விதை ஊடல்கள் தான் இவ்வாறு இலங்கை தீவை சீரழித்தது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகிய சிஸ்டம் சேஞ்ச் பழைய சிஸ்டங்களுக்கும் சேஞ்சாக நீதியை வழங்க வேண்டும். இவை இலங்கை நிலவரங்கள். அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கினால் ஈரானின் முன்னாள் உயர் ஆன்மீக தலைவர் அலி கெமெனிக்கான ஒரு வார கால இறுதிச் சடங்கு இன்று அவரது உடல அடக்கத்துடன் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தாக்குதல்கள் இன்று 2ஆம் நாளில் வீரியமடைந்துள்ளன. அலி கெமெனியின் உடலப்பேழை ஈராக்கின் கர்பலா நகரிலிருந்து ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது இன்று கெமெனியின் சொந்த ஊரான மஷ்ஹத்தில் உள்ள இமாம் ரிசா நினைவிடத்தில் இறுதி அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. இன்றைய இறுதி நிகழ்வில் அலி கெமெனியின் மகனும் ஈரானின் புதிய உயர் ஆன்மீக தலைவருமான மொஜ்தபா கெமெனி தோன்றினால் அவரை இலக்கு வைக்கக்கூடிய வகையில்தான் அமெரிக்கா தனது ஈரான் மீதான போர் நிறுத்தத்தை முறித்ததா என்கின்ற ஐயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ட்ரம்ப் இந்த போர் நிறுத்த முறிவை நேற்று அங்காராவில் அறிவித்துக் கொண்டார். நேட்டோவின் மாநாட்டில் இருக்கும்போது அறிவித்துக் கொண்டார். அதன் பின்னர் 2ஆம் நாளாக இன்று அதிகாலை அமெரிக்கா ஈரானை தாக்கியது. ஈரானும் பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகளை தாக்கியுள்ளது. போர் வீரியமடைந்திருக்கின்றது. மொஜ்தபா கெமெனி தனது தந்தை, தாய், மனைவி மற்றும் ஏனைய குடும்ப உறுப்பினர்களை கடந்த பிப்ரவரி 28 தாக்குதலில் இழந்திருந்தார். அவரும் அன்றைய அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலில் காயமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் இதுவரை அன்றைய நாளுக்கு பின்னர் மொஜ்தபா கெமெனி பொது வழியில் தோன்றாத நிலையில் நாளை வெள்ளிக்கிழமை அவர் கோம் நகரில் ஒரு நினைவு நிகழ்வில் தோன்ற உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. அந்த நிலையில்தான் ஈரான் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். ஆனால் இந்த எச்சரிக்கைகளுக்கு எல்லாம் வந்த பின்னர் தான் அமெரிக்கா ஈரான் மீதான போர் நிறுத்தத்தை முறித்து கொண்டதாக கூறிக்கொண்டிருக்கின்றது. அதன் பின்னர் இன்று அதிகாலை 90 புதிய சுற்று தாக்குதல்களை ஈரான் மீது தமது இராணுவம் நடத்தியதாக அமெரிக்காவின் சென்கொம் எனப்படும் மத்திய இராணுவ கட்டளை மையம் அறிவித்திருக்கின்றது. இதனால் உலக சந்தையில் இன்று காலை எண்ணெய் விலைகள் மேலும் உயர்வடைந்தன. ஈரானின் கடற்கரையோரமுள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடலோர கண்காணிப்பு மையங்கள் மற்றும் ஏவுகணை அமைப்புகள், ட்ரோன்களின் களஞ்சியங்கள் என கருதப்படும் இடங்கள் எல்லாம் தாக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானுக்கு வடகிழக்கில் உள்ள அக்காலா தொடருந்து பாலத்தையும் அமெரிக்கா தாக்கி தகர்த்திருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே இந்த தாக்குதலில் முதன்முறையாக ஈரான் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள சபகார் துறைமுக நகரமும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. அந்த சபகார் துறைமுக நகரத்தில் உள்ள 2 கப்பல் துறைகள் உட்பட்ட கட்டமைப்புகள் அமெரிக்க தாக்குதலால் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அங்கு அதிகாலை வரை கடும் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டன. இதேபோல ஈரானின் வடகிழக்கு மாகாணமான கோலிஸ்தானிலும் வெடிச்சத்தங்கள் கேட்டன. இந்த அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் இன்று அதிகாலை தாக்கியுள்ளது. குவைத்தின் அரிப்ஜான் முகாம்,
அலி அல் சலீம் விமானத்தளம், பஹ்ரைன் உள்ள ஷேக் ஈசா விமானத்தளம் மற்றும் ஜுபைர் உட்பட்ட அமெரிக்காவின் உட்கட்டமைப்புகள் மீது ஈரானும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. பாரசீக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க கடற்படையின் முதன்மை தளமும் பஹ்ரைனில் தாக்கப்பட்டுள்ளது. இந்த பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் தமது தாக்குதல்களை விரிவுபடுத்தப் போவதாகவும் ஈரான் இன்று அதிகாலை புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. எனினும் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடித்ததாக குவைத் இராணுவம் இன்று அதிகாலை அறிவித்திருக்கின்றது. இரண்டு தரப்பும் கடுமையாக தாக்குதலை நடத்திய நிலையில் இனிமேல் ஹோர்முஸ் நீரிணை ஈரானிய நிபந்தனைகளின் பேரில் மட்டுமே திறக்கப்படும் என இன்று அதிகாலை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை வகித்த ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாப் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் துருக்கியில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் வைத்து ஈரானுடனான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததாக கூறிய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸில் இனிமேலும் ஈரான் தாக்குதல்களை நடத்தினால், அதாவது வணிக கப்பல்களை தாக்கினால் அமெரிக்க தாக்குதல்கள் மிகவும் மோசமாக நடத்தப்படும் என்றும் புதிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அத்துடன் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பின்னர் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய கோரி ஈரான் தன்னை அழைத்ததாகவும் ட்ரம்ப் அமெரிக்கா திரும்பும் போது ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ஊடகங்களிடம் கூறினார். ஆனால் ஈரானியர்கள் இனிமேல் ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு தகுதியானவர்களா என்பதை தான் நினைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். ஈரான் அமெரிக்கா நிலைகளை தாக்கும் போது 20 மடங்கு அதிகமாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் என்றும் அவர் ஏர்ஃபோர்ஸ் 1 குறிப்பிட்டிருக்கின்றார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.